அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடக்கணும், அதுக்கு எல்லாரையும் அழைக்கும் விதமாக முதல்வர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதில் திமுக பங்கேற்கலாமா வேணாமன்றது இப்போ கூட ஆர்எஸ் பாரதி அது தலைமை அறிவிக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த முறை திமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டால் கூட 14 ஓட்டு குறையுது அவங்களுக்கு. தொகுதி மறுவரையை மிக கடுமையாக எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி வச்சு கொளுத்தினார். அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால் டீலிமிட்டேஷனை எப்படி பார்த்தாலும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. டீலிமிட்டேஷன் ஆதரிப்பதற்கு அந்த பில் ஆதரிக்கிறதுக்கு 3 கண்டிஷனை போடுது திமுகன்றாங்க. பிஜேபியோடு திமுக நெருங்கி வருவதாக ஒரு கருத்து உலா வர தொடங்கிவிட்டது. திமுக பாஜக கூட நெருங்குதுன்னா இங்கே திமுகவுக்கான இழப்புகளும் ஒரு அதிகம் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி திமுக அந்த முடிவு எடுக்கிறது 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. மைனாரிட்டிஸுக்காக நம்ம ஏன் இனிமேல் பேசணும், மைனாரிட்டிஸே விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் திமுகக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கு. திமுக ஆதரிக்குதுன்னா திமுகவுக்கு அவங்க ஏதாவது செய்யணும். யார்? பிஜேபி ஏதாவது செய்யணும். அது என்ன? அப்போ ஒரு பக்கம் விஜயோட டிவிஎஸ்ஸையும் இன்னொரு பக்கம் மோடியோட ஈடியும் நெருக்குதுன்னா நீங்கள் என்ன கொள்கை தங்குங்களா? அப்படியே திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் இருக்கிறதுக்கு அதான் போயிடுச்சு திராவிட மாடல். ஆனால் இங்கே சித்தாந்த ரீதியாக எதிராக இருப்பவர்கள் சேர்வதனால அப்போ திமுகவுக்குன்னு ஒரு பக்கம் இழப்புன்றதை ஏற்படாதுன்னு சொல்ல முடியுமா? 4.5 வருஷம் பவர் அனுபவிச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் வெளில வந்தாங்க பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கும்போது ஏன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்கு. ஓப்பனாக சொன்னால் அதிகாரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்துக்கிட்டாலும் பிரச்சனை, கலந்துக்கலானாலும் திமுக. இல்லாட்டி இந்து பேப்பரில் ஒரு செய்தி வருதுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கெசட் மாதிரி பேஜ் 1ல் தலைப்பு செய்தியாக ஒரு நியூஸ் வருதுன்னா அது உண்மைன்னு அர்த்தம். இனிமேல் பிஜேபியோட நேரடியாக போயிட்டு எப்போ திரும்ப வந்தாங்கன்னாலும் அவங்கள இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட அதிமுக நிலைமை தான். அதிமுக நிலைமை 100% இவர் நீங்கள் 100% இவர் ரைட். என்ன பண்ண போகிறாங்கிறது பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரிடம் தற்போதைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நன்றாக சார், இப்போது அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் முதல்வர் தலைமையில் நடக்கணும், அதுக்கு எல்லாரையும் அழைக்கும் விதமாக முதல்வர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதில் திமுக பங்கேற்கலாமா வேணாமன்றது இப்போ கூட ஆர்எஸ் பாரதி அது தலைமை அறிவிக்கும் அப்படின்லாம் சொல்கிறார். பட் அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு இப்போ முதல்வருடைய அறிவுறுத்தின் அடிப்படையில் அங்கே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின இப்போ பேச்சுக்கள் போகுது இல்லையா? இதில் என்ன விஷயங்கள் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது, தற்போதைய நகர்வுகள் எப்படி இருக்குன்னு? ஒன்று டீலிமிட்டேஷன் பற்றி இப்போ வந்திருக்கக்கூடிய பேச்சுக்கள். ஏன்னா கடந்த ஏப்ரல் மாதம் தான் அந்த பில்லு தோற்கடிக்கப்பட்டது. 3/2 பங்கு லோக்சபாவில் இல்லை. இந்த முறை திமுக ஆதரிச்சு ஓட்டு போட்டால் கூட 14 ஓட்டு குறையுது அவங்களுக்கு. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாகவே இஷ்யூக்கு வருதுன்னா 4 மாதத்துக்கு முன்னால் டீலிமிட்டேஷனை தொகுதி மறுவரையை மிக கடுமையாக எதிர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி வச்சு கொளுத்தினார். பார்த்துருப்பீங்க எல்லாரும் பார்த்தோம். இப்போ இந்த 3 மாதத்தில் கரெக்டாக 3 மாதம் 4 மாதத்தில் 100 நாள் தான் ஆகுது, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சி போச்சு. விஜய் ஆட்சியை காங்கிரஸ் ஆதரிக்குது, மந்திரி சபையில் போயிடுச்சு. ஸோ பிஜேபியோடு திமுக நெருங்கி வருவதாக ஒரு கருத்து உலா வர தொடங்கிவிட்டது. அந்த பின்புலத்தில் தான் இந்த பிரச்சனையை பார்க்கணும். இப்போ இன்றைய காலையில் இந்த ஹிந்து நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஆங்கில ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் பார்த்தா டீலிமிட்டேஷன் ஆதரிப்பதற்கு அந்த பில் ஆதரிக்கிறதுக்கு 3 கண்டிஷனை போடுது திமுகன்றாங்க. அது 1971 வரையறைப்படியே இருக்கணும். எல்லா மாநிலங்களுக்கும் 50% சீட் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் வேறு ஒரு கோரிக்கைன்றாங்க, மாநிலங்கள் சட்டமன்றங்களுக்கும் அது விரிவுபடுத்தப்படணுன்றாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க வைக்கிற கோரிக்கை, அது எல்லாத்தையும் தாண்டி எந்த ரூபத்தில் டீலிமிட்டேஷன் வந்தாலும் திமுக எதிர்க்கும் என்பது தான். ஏன்னா அடிப்படையில் சில விஷயங்களில் இன்றைக்கி பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணதால் அவங்க சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. அதனால் டீலிமிட்டேஷனை எப்படி பார்த்தாலும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது பெரும்பாலான கட்சிகள். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியில் இப்போ இல்லை. அதாவது காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டங்களில் கலந்துக்க மாட்டேன்றாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல நமக்கு. டீலிமிட்டேஷன் பில்லில் இந்த கூட்டத்தொடரில் அது கொண்டு வரலாம் இன்னும் 4-5 நாளில், அல்லது ஸ்பெஷல் செஷன் கூட்டுவாங்கன்றாங்க.
திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி அரசு கொண்டு வரக்கூடிய என்டிஏ கொண்டு வரக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிக்குமே ஆனால் நிச்சயமாக அது பிஜேபியோடு திமுக நெருங்குவதற்கான முதல் படி அச்சாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் நியூஸ் அதுதான், டீலிமிட்டேஷன் நியூஸ் கிடையாது. டீலிமிட்டேஷன் பில்லில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அது என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். பிஜேபி அரசு, என்டிஏ அரசு, நரேந்திர மோடி அரசு கொண்டு வரக்கூடிய தொகுதி மறுவரை மசோதா டீலிமிட்டேஷன் பில்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குமே ஆனால், மறுபடியும் சொல்கிறேன், அந்த பில் என்னவா வேணால் இருந்துட்டு போட்டோம், அந்த மசோதாவின் உள்ளடக்கம் என்னவா வேணுமானால் இருந்துட்டு போகட்டும், அந்த பில்லை திமுக, ஏன்னா மக்களவையில் 22, மாநிலங்களவையில் 10, திமுகவோட ஆதரவு மிக மிக முக்கியம் அவர்களுக்கு, ஆதரிக்குமே ஆனால், அல்லது சம்டைம்ஸ் வாக் அவுட் பண்ணி கூட மறைமுகமாக பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஆதரிக்குமே ஆனால் அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், லார்ஜர் பிக்சர் என்னென்னா, தொகுதி மறுவரை நியூஸ் கிடையாது. திமுக பிஜேபியோடு நெருங்க ஆரம்பித்திருக்கிறது. விரைவில் அவர்கள் அமைச்சரவையிலும் கூட சேரலாம். இதுதான். ஓகே, இல்லை இந்த விஷயத்தில் அதுக்கான தேவை, இப்போது திமுக பாஜக கூட நெருங்குதுன்னா இங்கே திமுகவுக்கான இழப்புகளும் ஒரு அதிகம் இருக்கும் இல்லையா? அதை தாண்டி திமுக அந்த முடிவு எடுக்கிறது 3 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன். இப்போ கூட இருந்த கட்சி அத்தனை பேர் அங்கே ஓடிவிட்டான், இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே ஓட்டான். மைனாரிட்டிஸுக்காக நம்ம ஏன் இனிமேல் பேசணும், மைனாரிட்டிஸே விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் திமுகக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கு. முடிவு எதுவும் அவங்க இன்னமும் செய்யலை. இங்கே நம்ம பிஜேபி எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்போம், ஆனால் ஓட்டை வந்து விஜயும் மற்றவங்களாம் அறுவடை பண்ணுவாங்கன்னா நம்ம எதுக்கு மைனாரிட்டிஸ்க்காக பேசணும். பிஜேபியோட போயிட்டோம்னா இன்னும் 3 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. 36 மாதத்தில் 2 மாதம் கழிச்சோட 34 மாதம் இருக்குது. 29 ஏப்ரல் மேலே தான் நமக்கு எலெக்ஷன், கிட்டத்தட்ட 34 மாதம் இருக்குது. 22 எம்பிஸ் இருக்காங்க, ஒரு 2 மத்திய அமைச்சராவது கிடைக்கும், சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே. இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டீலிமிட்டேஷனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்குதுன்னா, மோடி அரசை காப்பாற்றுதுன்னா, அதுக்கு திமுகவுக்கு மோடி அரசு ஏதாவது பதிலுக்கு செய்யணும். கண்டிப்பாக, சிம்பிள், தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். டீலிமிட்டேஷனை திமுக ஆதரிக்குதுன்னா, ஏன்னா குரூஷலான பில் அது, தண்ணி குடிக்குது பிஜேபி, எப்படியாவது ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இண்டிவிஜுவலாகவும் கட்சிகள் இருக்க எம்பிஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஸோ திமுக ஆதரிக்குதுன்னா திமுகவுக்கு அவங்க ஏதாவது செய்யணும். யார்? பிஜேபி ஏதாவது செய்யணும். அது என்ன? அது அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டது ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. அவங்க அதிகாரம், இப்போ ட்ரம்ப் அதிகாரத்துக்கு உட்பட்டதை செய்வாங்க. இல்லை சார், அதான் பேசுறீங்க நீங்க. அதான் சென்ட்ரல்ல நீங்க சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி, அதுதாங்க சொல்ல வரேன். அதுதான் பேச்சு. இப்போ ஹோர்மஸை திறந்து விடணும், ஹோர்மஸை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை திறந்து விடணும், ஈரான் மேலே குண்டு போடணும் கேட்பாங்க. அது கிடையாது. மோடி கவர்மெண்ட் திமுகவுக்கு பதிலுக்கு கைமாறு செய்யணும். அது என்ன? அது என்னவா இருக்க முடியும்? மந்திரி பதவி தான், அமைச்சரவை. இல்லை விஜயை டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது, டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா? பண்ண முடியாது. இல்லை இந்த கரூர் விஷயத்தில் சிபிஐ விசாரணையில் விஜய் பேரை கோத்து விடும், அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதெல்லாம் ரொம்ப பச்சையாக தெரியும். கவுந்துக்குச்சுன்னு வச்சுங்க விஜய் கவர்மெண்ட்டு 200 சீட் அடிப்பார் விஜய். விஜய் கவர்மெண்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு தொடாமல் இருக்கணும். தொட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பெருகுதும் போடும் திமுகவுக்கு. இப்போ 107 சீட்டு வச்சுருக்காங்க, ஈஸியாக 150 சீட் அடிப்பாங்க. கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிற கதை. அப்போ டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிக்குது. ஏன்னா திமுகவோட 32 எம்பிக்களோட ஆதரவு மிக மிக முக்கியம். அப்படி ஆதரிக்குதுன்னா கைமாறி எதிர்பார்க்கும் திமுக. அது எக்ஸப்ட் மத்திய மந்திரி சபையில் இடம்பெறுவதை தவிர வேறு என்னவா இருக்க முடியும்? இப்போ விஜயை டிஸ்டர்ப் பண்ண, எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்? விஜயை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ வாங்கினாலும் டிஸ்குவாலிஃபை. 72 எம்எல்ஏவை தூக்கணும், அப்போ தான் 2/3. எவ்வளோ? 72 எம்எல்ஏ. 72 எம்எல்ஏலாம் நீ தூக்க முடியாது. நீங்கள் சிவசேனா உடைச்ச மாதிரி, திரிணாமுல் காங்கிரஸ் உடைச்ச மாதிரி, நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியை உடைச்ச மாதிரி, இன்னும் இந்தியா பூரா மற்ற கட்சிகளை உடைச்ச மாதிரிலாம் தாவேக்கா உடைக்க முடியாது. ஏன்னா நம்பர்ஸ் இல்லை, உங்களுக்கு நம்பர்ஸ் கிடையாது. கரெக்ட். 2/3 இருந்தால் தான் கட்சி தாவல்லேருந்து நீ தப்ப முடியும். 107ல் 2/3 72 அனுபவம் வருது. 70 எம்எல்ஏலாம் தூக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஒரே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு, மந்திரி சபையில் சேர்றது. அதுவும் அது ஏன் திமுகவுக்கு ரொம்ப அவசியம்னா, இன்றைக்கி விஜய் அரசு முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது
ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளை எதிர்ப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்குது. ரெய்டெல்லாம் போகிறாங்க, அரெஸ்டெல்லாம் பண்ணுறாங்க. உதயநிதியை கூட அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க ஒரு நாள். இவ்வளவும் நடந்திருக்குது. அப்போ தப்பிச்சுக்கணும், மாநில அரசிடமிருந்து தப்பிச்சுக்கணும்னா மோடிக்கிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேறு வழி கிடையாது. இன்னொன்று, இது வந்து மோடி கவர்மெண்ட் வந்து வெறும் ரிக்வெஸ்ட் மட்டும் கிடையாது, ஒரு ஒரு மென்மையான எச்சரிக்கையும் அதில் இருக்கும். ஏன்னா இவங்க மேலே இடி வழக்குகளும் இருக்குது. அப்போ ஒரு பக்கம் விஜயோட டிவிஎஸ்ஸையும் இன்னொரு பக்கம் மோடியோட இடியும் நெருக்குதுன்னா நீங்கள் என்ன கொள்கை தங்குங்களா? அப்படியே வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் இருக்கிறதுக்கு அதான் போயிடுச்சு திராவிட மாடல். ஆகவே இந்த டீலிமிட்டேஷன் பில்லில் இன்றைக்கி ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய பேஜ் ஒன் நியூஸ் தலைப்பு செய்தி, டீலிமிட்டேஷன் பில்லை ஆதரிக்கிறதுக்கு திமுக நிபந்தனைகளை விதித்திருக்கிறது என்ற செய்தி. இந்த செய்தியே பிஜேபியை நோக்கி திமுக நகர்கிறது என்பதற்கான தெளிவான சமிக்கை. அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இங்கே சித்தாந்த ரீதியாக எதிராக இருப்பவர்கள் சேர்வதனால இப்போ திமுகவுக்குன்னு ஒரு பக்கம் இழப்புன்றதை ஏற்படாதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இருக்கும். அது என்னென்னா வந்து வாக்கு வங்கி சிதையும். ஆனால் எலெக்ஷன் இன்னும் 3 வருஷம் இருக்குது. இப்போதைக்கு எலெக்ஷன் கிடையாது. அது அசம்பிளி 5 வருஷம் பொறுத்து. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 34 மாதம், கிட்டத்தட்ட 3 வருஷம். மந்திரி பதவி கையில் கிடைக்குது. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். அப்போ எலெக்ஷன் ஒரு 3 மாதம் முன்னால் கூட பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துடலாம். மதவாத பாஜக நாங்கள் நம்பி போனால் ஏமாற்றிட்டான்னு சொல்லலாம், முதுகில் குத்திட்டான் காதில் குத்திட்டான்னு சொல்லி வெளியில் வந்துடலாம். வந்துட்டு அப்போ ஒரு மத சார்பற்ற கொட்டை கட்டலாம். அப்படி தானே கருணாநிதி பண்ணார் 99. 6 ஓட்டை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா கவுக பார்க்கும்போது போய் ஆதரிச்சு அப்படியும் ஒரு ஓட்டில் கவர்மெண்ட் கவுந்தது. அப்படியே கண்டினியூ பண்ணார் 99 செப்டம்பரில். 2003 டிசம்பரில் முரசொலிமாறன் செத்த உடனே வெளியில் வந்தார். ஏன்னா 4 எலெக்ஷனில் வாஜ்பாய் தோக போகிறான்னு தெரிஞ்சிச்சு. 4.5 வருஷம் பவர் அனுபவிச்சுட்டு எலெக்ஷன் நேரத்தில் வெளில வந்தாங்க பாசிச பாஜகன்னு. அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கடந்த காலத்தில் நடந்திருக்கு. எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த விஷயத்துலைங்க சார், இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு இப்போ ஆதரவு கொடுக்கறதன் மூலமாக இப்போ திமுக அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் இழப்பும் ஒரு பக்கம் இருக்குன்னாலும் கூட இதில் ஃபர்தராக இப்போ திமுகவோட ஆக்ஷன்ஸ் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் விலகல் அந்த அளவுக்குலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் போக மாட்டானுங்க. எல்லாம் பவர், எல்லாம் பதவிக்காக, எல்லாம் பவர் தான். அப்படிலாம் மானஸ்தர்கள் யாரும் இருக்கிறதா தெரில. கருணாநிதி காலத்திலே அது இல்லை. இந்த பாருங்கள், அவங்களுக்கு பவர் வேணுங்க. திமுகவுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும். அவர்களுக்கு மாநிலத்திலும் அதிகாரம் வேண்டும், மத்தியிலும் அதிகாரம் வேண்டும். மாநிலத்தில் அதிகாரம் போயிடுச்சுன்னா கையில் எம்பிஸ் இருக்காங்க, மத்தியிலையும் அதுக்கான தேவை இருக்குது ஆளுங்கட்சிக்குன்னா, மத்தியில் அதிகாரத்தை அனுபவிக்காமல் அவங்களால இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இன்றைக்கி விஜய் கவர்மெண்ட்டோட சில நடவடிக்கைகள் அவங்களுக்கு என்ன பயத்தை கொடுத்துருக்குன்னா, இன்னும் நாள் ஆக ஆக விஜய் வந்து நெருக்கடி அதிகப்படுத்துவார். உதயநிதி வரைக்கும் வந்துட்டாங்க, அது இன்னமும் முன்னேறி கூட வரலாம். அப்போ டிவிஎஸ்சியை வந்து நம்ம சமாளிக்கணும், விஜய் அரசை சமாளிக்கணும்னா நமக்கு மோடி பாதுகாப்பு தேவைன்ற எண்ணம் நேச்சுரலாக அவங்களுக்கு வரும். இதுதான் அவங்க வரலாறு. ஓப்பனாக சொன்னால் அதிகாரம் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது. சொல்லப்போனால் இங்கே நடந்த நடவடிக்கைலாம் ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி தான் திமுக பொறுத்தவரை. ஆப்சல்யூட்லி, ஆப்சல்யூட்லி, யூ ஆர் ரைட். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இட்ஸ் ரெட் ஃப்ளாக், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதில் நீங்கள் சொன்னீங்க இப்போ திமுக எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தாலும் கூட இன்னும் சில எம்பிக்கள் 14 ஓட்டு வந்து மக்களவையில் தேவை. மாநிலங்களவையில் பேலன்ஸ் பண்ணுவாங்க. மாநிலங்களவையில் ரொம்ப 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 கம்மியாக தான் ஓட்டு தேவைப்படுது. அதை மேனேஜ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுவாங்க. மாநிலங்களவையில், ராஜ்யசபாவில், மக்களவையில், லோக்சபாவில் திமுக ஆதரித்தாலும் 14 ஓட்டு என்னமோ ஷார்ட்டேஜ் ஆகுது. அதை சமாளிச்சுருவாங்க. திமுக வந்து சமாளிச்சுருவாங்க. ஏன்னா சில பேர் அப்ஸ்டைன் பண்ண வைப்பாங்க. ஆனால் திமுக அப்ஸ்டைன் ஆகுது அல்லது இன்னும் சில பேர் அப்ஸ்டைன் ஆகுறாங்கன்னா அப்பயும் சமாளிப்பாங்கன்றாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது, திரும்பவும் நான் சொல்கிறேன், இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு, அதோட உள்ளடக்கம் தெரியாமல் நம்ம பேச முடியாதுன்றாரு. ஆமாம். இப்போ நாளைக்கு விஜய் கூட்டுற கூட்டத்திலே இவங்க கலந்துக்க மறுக்கிறது காரணம் என்னென்னா வந்து அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு தீர்மானத்தை போட்டாங்கன்னா இவங்க லாக் ஆகிடுவாங்க. கரெக்ட். அதனால தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் பதில் சொல்லாமல் இருக்காங்க. நேற்று இரவு வந்துடுச்சுங்க. 24 மணி நேரம் ஆக போகுது கிட்டத்தட்ட. நாளைக்கு அனைத்து கட்சி தமிழகத்தை சேர்ந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டி இருக்கிறார்னு செய்தி வந்துடுச்சு. இன்றைக்கி காலையில் சட்டமன்றத்தில் மந்திரி ஆதவ அர்ஜுனா திமுக அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துப்பீங்களா இல்லையா நேரடியாக கேட்குறாரு. உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சுன்னா சொல்கிறார், எங்கள் தலைவர் முடிவு பண்ணுவார்ன்றார். இது மதியம் 12-12:30 மணிக்கு. இப்போ ஒரு 3:30 மணிக்கு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காரு, திமுக செய்தி தொடர்பாளர், செயலாளர், முதன்மை செயலாளர், தலைவர் தான் முடிவு பண்ணுவார்ன்றார். 24 மணி நேரம் அவங்க தலைவர் ஏன் முடிவு பண்ணாமல் இருக்காரு? ஏன்னா இந்த அனைத்து கட்சி தீர்மானத்தில்
திமுக சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நியூஸ் வந்திருக்குல்ல, அதுக்கு எதிராக தீர்மானம் போட்டு அதை இவங்க எதிர்த்தாங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க, இல்லை ஆதரிச்சாங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. எப்படி பார்த்தாலும் வந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக கலந்துக்கிட்டாலும் பிரச்சனை, கலந்துக்கலானாலும் திமுக பிரச்சனை. அதான் இப்போ பங்கேற்கலைனாலும் கூட இந்த நீங்கள் சொன்ன நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ்க்கு இப்போ இதுவும் ஒரு சமிகையாக எடுத்துக்கலாம். ஆமாம், நேச்சுரலி நான் இப்பயும் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்னோட கருத்து நீங்கள் ஏற்றுக்கலாம் நிராகரிக்கலாம், அது உங்கள் உரிமை. இந்த டீலிமிட்டேஷனு, அதோட பில்லு, அந்த டீலிமிட்டேஷன் மசோதாக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸு உள்ளடக்கம் இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். டீலிமிட்டேஷன் பில்லை அது என்னவா இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், திமுக கதை அளக்கிறார்கள். நாங்கள் வந்து உள்ளடக்கத்தை பார்த்து முடிவு பண்ணணும். உள்ளடக்கமும் இல்லை, வெளியடக்கமும் இல்லை. உங்களுக்கு இங்கே விஜய் அரசிடம் வந்து தப்பணும்னா மோடி ஆதரவு தேவை. அதுக்கு இந்த நீங்கள் வந்து எம்பிஸ் ஆதரவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோடி உங்களை அரவணைப்பார். சும்மா ஒன்றும் இல்லை, மந்திரி பதவி கொடுப்பார். இதுதான் உங்கள் இலக்கு. இல்லாட்டி இண்டு பேப்பரில் ஒரு செய்தி வருதுன்னா அதுக்கோட அர்த்தம், நான் சொல்கிறது அறிவு உள்ளவனுக்கு, அரசியல் தெரிஞ்சவனுக்கு தெரியும். அது தெரியாதவங்க எதை வேணால் பேசுவோம், அவங்ககிட்ட நம்ம பேச முடியாது, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஹிண்டு பேப்பரில், இங்கிலீஷ் ஹிண்டு பேப்பரில் அது கசட் மாதிரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கசட் மாதிரி பேஜ் 1 வந்து தலைப்பு செய்தியாக ஒரு நியூஸ் வருதுன்னா அது உண்மைன்னு அர்த்தம். நிபந்தனை திமுக டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்க மோடிக்கு நிபந்தனை விதிக்கிறாங்கன்னா அர்த்தம் என்னன்னா போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக கடந்த காலங்கள்லேயே இப்போ பேசப்படும்போது தாவேக்கா வரும்போது ஃபர்தராக இப்போ இனிமேல் திமுகவோட ஃபியூச்சர் பார்க்கும்போது அவங்க பிஜேபியோட சேர்றது தான் வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லும் போதும் கூட சிலர் மறுத்தாங்க. திமுக அப்படி ஓப்பனாலாம் போய் சேர மாட்டாங்க, வேணா மறைமுக ஆதரவு இருக்கும் அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனால் இப்போ அமைச்சரவையில் நீங்கள் சொல்வது போட அந்த சுச்சுவேஷன் நடக்குதுன்னா அது நேரடி ஆதரவுன்னு ஆகிடாதா இப்போ? ஆனால் அதை நோக்கி திமுக நகரும்னு முடிவுக்கு வந்துடலாம். இல்லை, இப்போ நீங்கள் ஏன்னா முதல் கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்லலை, நான் கொஞ்சம் தவறிட்டேன். அதாவது விளைவுகள் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க. விளைவுகள் சிறுபான்மையினர் வாக்குகளை கணிசமாக இழப்பாங்க. ஏன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷனில் பலதரப்பட்ட மக்களும் வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டப்போ கிறிஸ்தவர்கள் உட்பட இஸ்லாமியர்களை தான் திமுகவை காப்பாற்றிருக்காங்க பெரிய அளவில். இஸ்லாமியர்கள் வாக்குகள் இல்லைன்னா திமுகவில் கிட்டத்தட்ட இப்போ இருக்க 59 சீட்டில் ஒரு 20 பேராக தோற்று போயிருப்போம். ஸோ இஸ்லாமியர் வாக்குகள் தான் அவங்களுக்கு வந்தது, அதுதான் காப்பாற்றுச்சு. உதயநிதி ஜெயிச்சது காரணம் இஸ்லாமியர் வாக்குகள். குளத்தூரில் இஸ்லாமியர்களை இல்லாத பெரிய அளவில் இல்லாத காரணத்தால் தான் ஸ்டாலின் தோத்தார். இப்போ இவங்க போகிறதால இவங்களுக்கு அந்த ஓட்டு போய்டுன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இப்போ போயிட்டு ஒரு 2.5 வருஷம் பொறுத்து எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் வெளியில் வந்துடலாம். 2003 ஆடின நாடகத்தை இன்னொரு தூரம் ஆடக்கூடாதுன்னு. அப்போ மறுபடியும் மைனாரிட்டிஸ் ஓட்டு நம்மகிட்ட போன ஓட்டு வந்துடும் அவங்க கனவு காண்றாங்க. சத்தியமாக வராது. இனிமேல் பிஜேபியோட நேரடியாக போயிட்டு எப்போ திரும்ப வந்தாங்கன்னாலும் அவங்கள இஸ்லாமியர்கள் நம்ப மாட்டாங்க. அது கிட்டத்தட்ட அதிமுக நிலைமை தான். அதிமுக நிலைமை 100% இவர், நீங்கள் 100% இவர் ரைட் கோபி. அது அதிமுக நிலைமை தான். இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த டாக் வருது இல்லை, இவங்க பிஜேபியோட போகிறாங்கன்னு, இதுவே திமுகவுக்கு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும். இவங்க போவாட்டி கூட, ஏன்னா இவங்க போகக்கூடியவங்க தான்ற அந்த எண்ணம் வந்துடும். ஏன்னா அந்த மைண்ட் கேமை தான் இப்போ தாவேக்கா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தியே திமுகவுக்கு பெருத்த பின்னடைவு திமுகவுக்கு. டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரிப்பதற்கு நிபந்தனைகளை விதிக்குதுனாலே கதை முடிஞ்சது. இதுவே இவங்க போய் ஆதரிக்காட்டி கூட திமுக வாக்கு வங்கியில், குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியில் நிச்சயமாக ஓரளவுக்காவது சேதாரத்தை ஏற்படுத்தும். அது நிரந்தர சேதாரம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, இப்போ இந்த நிலைமைக்கு போகிறாங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சார், இப்போ மாநில அரசியல் தான் திமுகவுக்கு பிரதானமான ஒன்று. அப்போது இப்போ பிஜேபியை நோக்கி நகர்ற முடிவுக்கு வர்றாங்கன்னா அப்போ மாநிலத்தில் நம்மளுக்கு எதுவுமே எதிர்காலமே இல்லைன்னு ஒருவேளை திமுக இல்லை, அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 5 வருஷம் போது தான் அசம்பிளி எலெக்ஷன், அப்போ பார்த்துக்கலாம். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் 34 மாதம் இருக்குது. இப்போ போயிடுவோம், நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோடிக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆகுதுன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் 3 மாதம் 4 மாதம் முன்னால் 29 ஜனவரியில் வெளில வந்துடலாம். அப்படி தானாங்க 2004 3 வந்தாங்க. எல்லாத்துக்கும் வரலாறு இருக்குதுங்க, எதுவுமே புதுசு கிடையாது. என்ன பண்ணுறாங்க, 98 பிப்ரவரியில் எலெக்ஷனு, அதிமுக 18 சீட்டு, திமுக 6 சீட்டு, தமாக 3 சீட்டு, மூப்பனார் கட்சி, மற்றெல்லாம் சின்ன கட்சிங்க. ஜெயலலிதா கரெக்டாக 14 மாதம் பொறுத்து 99 ஏப்ரலில் கவர்மெண்ட்டை கவுக்குறாங்க. கவுக்கும்போது 18 ஆதரவு வாபஸ் வாங்கி 6 எம்பிஸோட கலைஞர் போய் ஆதரிக்கிறாரு. ஏப்ரல் 17 99. அதுக்கு கரெக்டாக 1.5 மாதம் முன்னால் மார்ச் 1 99 லைலா கல்லூரியில் மதவாதத்திற்கு எதிரான 1 கோடி கையெழுத்துன்னு முதல் கையெழுத்து போட்டு ஆரம்பித்தார். கலைஞர் தான் போட்டார். கரெக்டாக 47 நாள் பொறுத்து பிஜேபி கவர்மெண்ட் ஆதரிச்சார். அப்படியும் கவர்மெண்ட் கவுந்து போச்சு. ஆனால் கூடவே இருந்து செப்டம்பரில் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் 12 எம்பி என்னமோ ஜெயிச்சு
முரசொலிமாறன் உட்பட 3-4 பேர் மந்திரி ஆனாங்க. கரெக்டாக 4.25 வருஷம் 99 செப்டம்பர்லேருந்து 2000, 2001, 2002, 2003 2003 நவம்பர் முரசொலிமாறன் செத்து போகிறாரு. அவர் சாவுக்கு பிறகு 2003 டிசம்பரில் வெளியில் வராரு கலைஞர். பிப்ரவரி மாதம் சோனியா காந்தி வீட்டில் வந்து பார்க்குறாங்க. ஏப்ரல் மே எலெக்ஷனில் ஜெயிச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஒரு 19 வருஷம். 2014 எலெக்ஷன் வரப்போது தெரிஞ்சோன்னா இளைஞர் பிரச்சனை 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்து விட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இளைஞர் பிரச்சனை பற்றி பேச இந்தியா மறுக்கிறது. ஐயோ தமிழ்நாட்டு நலனுக்காக என்னால் தாங்க முடியவில்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வருஷம் முன்னால் வெளில வராரு. 14 அப்படியும் 13 வராரு. 14 எலெக்ஷன் சைபரு மறுபடியும் 16 போய் சேர்ந்துக்கிறாரு. இந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அதனால் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா மாநிலத்தில் அவங்களோட வாக்கு வங்கியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி கவலைப்படாமல் போவார்களா பிஜேபியிடம்? இதான உங்கள் கேள்வி. ஐயா 5 வருஷம் இருக்குது அசம்பிளிக்கு, பார்லிமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்குது. போவோம், ஓகேனா ஓகே, இல்லை ரொம்ப கெட்ட பேர் ஆகுது மோடியாலன்னா எலெக்ஷன் 3 மாதம் முன்னால் வெளில வந்துடலாம். இதுதான் அவங்க எண்ணம். இல்லை கரெக்டு. இப்போ நம்ம பேசணும்ல, ஒருவேளை அப்படி போயிட்டு வெளியில் வந்துட்டாலும் கூட அதிமுக நிலைமை ஏற்படலாம் அப்படின்னு பேசணும். அதாவது திமுக 100% ஏற்படும். நீ போனது கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த டாக் ஓடினால நான் அதை தான் திரும்ப சொல்றேன். நீ போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா அண்ணா திமுக விட மோசமான நிலைமை வரும். போனது கூட அவசியம் இல்லை. இப்போ இந்த பேச்சு வலுவா அடிபட்டு ஆனால் இவங்க டீலிமிட்டேஷன் பில் ஆதரிக்காம கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆயிடுறாங்க அல்லது பாய்காட் பண்ணிடுறாங்கன்னா கூட கெட்ட பேர் வந்துடும். இது மறைமுகமான பிஜேபி ஆதரவு. அவுட்ரைட்டாக டீலிமிட்டேஷனுக்கு எதிராக 3 மாதத்துக்கு முன்னால் ஏப்ரலில் பேசினா மாதிரி 4 மாதத்துக்கு மேலே பேசினா மாதிரி திமுக பேசினா மட்டும்தான் தன்னுடைய வாக்கு வங்கியை, குறிப்பாக இஸ்லாமியர் வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும். டில்லி டேலிங் ஊசலாட்டம் வந்ததுன்னா நேரடியாக ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஊசலாட்டம் வந்ததுனாலே வாக்கு வங்கியை இழப்பார்கள். நாளைய கூட்டத்தில் அவங்க 24 மணி நேரம் அது கலந்துக்கிறோமா இல்லையான்னு முடிவு செய்யாமல் இருப்பதோட காரணமே நாளைய கூட்டத்தில் தீர்மானங்களை தெளிவாக விஜய் முதலமைச்சர் விஜயும் அவர் ஆதரிக்கிற கட்சிகளும் பிஜேபிக்கு எதிராக தெளிவாக வைப்பாங்க. இவங்க இந்த தடவை பிஜேபியோட சாஃப்டாக போகணுன்னு பார்க்குறாங்க. யார்? திமுக. அப்போ அந்த தீர்மானத்தை ஆதரித்தாங்கன்னா மோடி அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பார் என்று நீங்கள் நினைக்க முடியாது. எதிர்த்து போகிறாங்கன்னா மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுவாங்க. catch-22 சிச்சுவேஷன். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அதான் இப்போ உள்ள என்ன தீர்மானம் தகவல் தெரிஞ்சாதான் இவங்களோட இவங்க போனாங்கனாலே மாட்டுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடுமையான தீர்மானத்தை தான் போடுவாங்க. அவங்க எந்த ரூபத்திலையும் நீ டீலிமிட்டேஷனை ஏற்றுக்க முடியாது. நீ 71 சென்சஸ் படி நீ ஃப்ரீஸ் பண்ணிட்டு போ. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க சொல்கிறத தான் கேட்கணும்னு வாங்க. இந்த 2.5 வருஷம் 3 மாதம் ஆட்சியிலே இவங்க இன்னமும் அதிகாரத்தில் இருக்கிறதா தானே திமுக நினச்சிக்கிட்டு இருக்கு. பிரச்சனையே அதுதானே. இந்த தேர்தல் முடிவை திமுகவால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. இப்போ நாளைய தீர்மானத்தை விட இவங்க கொடுக்குற தீர்மானத்தை ஏற்றுக்கணும்வாங்க. ஏன்னா இவங்க ஆளுங்கட்சியாக தான் மனதளவில் இன்னமும் இருக்காங்க. இவங்க நடத்த எல்லாமே அணுகுமுறை, எல்லாமே பேச்சு, செயல்பாடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. நாங்கள் கொடுக்குறது அது எப்படி அவங்க ஏற்றுப்பாங்க? அப்போ ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கலாம், அவங்களுக்கு எம்பிக்கள் இல்லாமல் இருக்கலாம். பட் மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியின் முதலமைச்சர் கூட்டக்கூடிய கூட்டத்தில் முதலமைச்சர் என்ன விரும்புகிறாரோ அதுதான் தீர்மானம். இஷ்டம் தான் ஏற்றுக்கோ, இல்லை நீ போயிடணும். இல்லை நீங்கள் உங்கள் தீர்மானத்தை கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க. இல்லை அதில் கூட இந்த பத்தியை சேர்த்துக்கொள்ளவும் அப்படின்னு இப்போ இந்த எதனா 1-2 மேகதாதுல அதில் சேர்க்க முடியாது. இதில் பெரும்பான்மை சிறுபான்மைலாம் 32 எம்பிஸ் அவங்ககிட்ட இருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து 10 எம்பிஸ் தான். ஓட்டெடுப்பெல்லாம் நீ விட முடியாது. முதலமைச்சரோட கூட்டாது. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் ஆட முடியாது. ஓகே. ஸோ இது ஒரு catch-22 சிச்சுவேஷனில் தான் அவங்க போய் நிற்கிறாங்க இப்போ. ஓகேங்க சார். ஸோ ஃபைனலி நம்ம இந்த விஷயம்லாம் உள்ளே நடக்கிறது பேசியிருக்கோம். நான் மக்களுக்காக இந்த விஷயம், இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்? நம்ம ஷார்ட்டாக கூட சொல்லி முடிச்சிடலாம். இல்லைங்க, இப்போ தொகுதி நமக்கு மக்கள் தொகையை மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதி மறுவரை என்பது செய்யப்படுகிறது. ஆமாம். 1971 சென்சஸ் படி நமக்கு ஆக்சுவலாக அதுக்கு முன்னால் நமக்கு 41 இடங்கள் இருந்தது, 39 இடமா குறைஞ்சிது. ஏன்னா கேரளாக்கும் ஆந்திராக்கும் ஒரு தொகுதிகள் போச்சு. 71 மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், நாம் இருவர் நமக்கு இருமோன்னு குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெரிய அளவில் செயல்படுத்தப்பட்டப்ப தென் மாநிலங்கள் அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினார்கள். ஆனால் வட மாநிலங்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாததால் பெரிய அளவில் அங்கே மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டிருக்கு. தொகுதி மறுவரை என்பது தேவைப்படக்கூடிய ஒன்று தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 8 லட்சம் 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. உத்தரப்பிரதேசில் நம்ப மாட்டேங்க 30 லட்சம் பேருக்கு சில தொகுதிகளில், எல்லா தொகுதியிலும் இல்லை, ஒரு 80 உத்தரப்பிரதேசில் மொத்தம் 80 தொகுதிகள் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில தொகுதிகளில் 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அது எப்படி சாத்தியப்படும்?
அப்போ அங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் நம்மளும் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுக்கும் இப்போ இருக்க கஷ்டம் நீங்கணும் அப்படின்னும் பொழுது அது என்ன பண்ணுறதுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். அதுதான் இப்போ அமித்ஷா போன முறை கொண்டு வந்தப்போ என்ன சொன்னார், சந்திரபாபு நாயுடு கூட அதை சொல்லி தான் இதை நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்றார். என்னன்னா 50% ஃப்ளாட்டாக எல்லா ஸ்டேட்டுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுது. இப்போ நமக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 39 சீட்லேருந்து 59 சீட் வரும், 20 சீட் கூட வரும். பாண்டிச்சேரியோட சேர்த்து நான் 60, ஸோ 40 வந்து 60 ஆகும். யூபிக்கு வந்து 80லேருந்து 40 ஆகும், 120 ஆகும். மொத்த எண்ணிக்கை பார்லிமெண்ட் லோக்சபா 543ன்றது 850 போகும், 830 850 போகும். இதுதான் தொகுதி மறுவரை என்பது. நீங்கள் நீண்ட நாட்கள் தொகுதி மறுவரை செய்யாமல் இருக்க முடியாது. என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம். கரெக்ட். ஸோ இதில் 2 முனை கத்தி மாதிரி இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்ட மிக்க ரொம்ப நன்றி. நன்றி சார்.